தமிழ் முருகன் படம் எடுக்கிறதுல அப்படி என்னதான்? தமிழ் முருகன் படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அதை யார் எடுக்கிறா, அவர்களுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் என்ன என்பதை பொறுத்து தான் தமிழ் முருகன் என்கின்ற திரைப்படத்தில் பிரச்சனை வரும். முருக கடவுளுடைய தமிழ், அதை இந்த மக்களுக்கு உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டார்கள் என்று சொன்னால் யார் படம் எடுத்தாலும் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. கடந்த காலங்களிலே வெற்றிமாறன் என்கின்ற இந்த ஒரு டைரக்டர் அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுடிகளை நம்ம ஹீரோயிசமா காட்டக்கூடிய வேலையை தான் வெற்றிமாறன் அவர்கள் செய்திருக்காங்க. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் இந்த முருகப்பெருமானுடைய அந்த பக்தியை சீர்குலைக்கின்ற விதமாகவும் அந்த பக்தியை அதை கொண்ட அந்த மக்களை ஏதேனும் என்னன்னா தவறான விதத்துல இவர் சிந்தித்து காட்டுகின்றாரோ என்கின்ற அந்த ஒரு சந்தேகம் இருக்கின்றது. வெற்றிமாறன் அவர்கள் கண்டிப்பாக இந்துக்களை, முருகரை, முருக பக்தியை இவர் எதிலும் கேலி கிண்டல் செய்யறதுக்கும் அல்லது தவறான ஒரு வரலாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த திரைப்படம் எடுக்கின்றார். இந்து விரோதிகள் இதற்காக பணம் கொடுத்து அவரை எடுக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இந்து விரோதின்னு வரும்போது இந்த படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் அவர்கள் தான். அவர் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு அவர் ஏன் இந்த மாதிரி எடுக்க போறாரு? அதாவது வடச்சென்னை படத்தின் மூலமா என்ன இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வராரு, சென்னை மக்கள் என்ன சொல்ல வராரு? வடச்சென்னை மூலமா நீங்க ரவுடிசத்துக்குள்ள போனா உங்க வாழ்க்கை மோசமா தான் போகணும் அவர் எடுத்துட்டு வருவார். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா வடச்சென்னையில ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்ட வார்த்தை, இதை மட்டும் தான் பாக்குறீங்களே தவிர ஒரு படிப்புன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க மறுக்கிறீங்க. வெற்றிமாறன் அவர்களும் அறிவுமதி அவர்களும் இங்கே முருக கடவுள், அவர் கடவுள் இல்லை, அவர் மனிதர், மனிதர் என்று சொல்வதை விட அவர் காட்டுவாசி, அவ்வளவுதான் அவருடைய பெருமை என்று காட்ட சித்தரிக்க நினைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் நாங்கள் காட்டுவோம். ஜூனியர் என்டிஆர் படம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது பார்ன் இன் நார்த்தில் பிறந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? கடவுளுக்கு எங்கும் நிறைந்தவன் ஏக இறைவன், எல்லாம் கரெக்ட். பார்ன் இன் நார்த்துக்கு உங்க கருத்து என்ன? முருகர் பார்ன் இன் நார்த் தான் நீங்க ஒத்துக்கிறீங்களா? சிவபெருமானுடைய ஊர் தான் சார் அவரு. நான் அதுக்குள்ள வரல சார். அப்ப முருகர் பார்ன் இன் நார்த் நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கல சார். ஏன் நான் ஒத்துக்கல சார்? நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதான் நான் கேக்குறேன். ஆமாங்க சார், சிவபெருமானுடைய சிவபெருமானோட ஊர் நான் கேட்கல சார். சென்னை சார், நான் சிவபெருமாள் ஊரை கேட்கல. முருகர் அப்ப பார்ன் இன் நார்த்தா? ஆமா இல்ல அது மட்டும். ஆமா சார். அப்ப அதோட நீங்க ஒத்து போறீங்க, பார்ன் இன் நார்த் தான். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் முருகன் படம் எடுக்கிறதுல அப்படி என்னதான் பிரச்சனை? தமிழ் முருகன் படம் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை யார் எடுக்கிறா, எடுக்கிறவங்களுடைய இதற்கு முன்பு எடுத்த திரைப்படங்களுடைய பின்னணி என்ன அல்லது அவர்களுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் என்ன என்பதை பொறுத்து தான் தமிழ் முருகன் என்கின்ற திரைப்படத்தில் பிரச்சனை வரும். இப்போ தமிழ் முருகன் என்று சொன்னால் முருக கடவுளுடைய பக்தியை, முருக கடவுளுடைய தமிழ், அதை இந்த மக்களுக்கு உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டார்கள் என்று சொன்னால் யார் படம் எடுத்தாலும் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கடந்த காலங்களிலே வெற்றிமாறன் என்கின்ற இந்த ஒரு டைரக்டர் அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க யாரெல்லாம் இந்த சமூகத்திலே ஒரு தவறான நிகழ்வுகளை செய்தார்களோ அந்த ஊரை, அந்த நபர்களை இவர்கள் திரைப்படத்தில் போட்டு, சார் உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுடிகளை நம்ம ஹீரோயிசமா காட்டக்கூடிய வேலையை தான் வெற்றிமாறன் அவர்கள் செய்திருக்கின்றார். அதே போலதான் அது விடுதலை படமாக இருக்கட்டும், அதற்கு முன்பு எடுத்த படங்களாக இருக்கட்டும், அவருடைய திரைப்படங்களுடைய வடச்சென்னை போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னணி இந்த சமூகத்துக்கு எதெல்லாம் கேடோ அதை தான் அவர் என்ன பண்ண பெருசா ஹீரோயிசமா காட்டுறாரு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தமிழ் கடவுள் என்கின்ற, அதாவது தமிழ் முருகன் என்கின்ற திரைப்படத்தை எடுக்கும் பொழுது இந்த முருகப்பெருமானுடைய அந்த பக்தியை சீர்குலைக்கின்ற விதமாகவும் அந்த பக்தியை அதை கொண்ட அந்த மக்களை ஏதேனும் என்னன்னா தவறான விதத்துல இவர் சிந்தித்து காட்டுகின்றாரோ என்கின்ற அந்த ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வெற்றிமாறன் அவர்களும் வெற்றிமாறனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவுமதி அவர்களும் இவர்கள் இருவருமே இறை நம்பிக்கை இல்லாதவர்கள். முதல் விஷயம் நான் பதிவு பண்றேன். கடவுள் மறுப்பாளர்கள். அது மட்டுமல்லாமல் இந்து மதத்தை எல்லா நேரங்களிலும் எதிர்த்து மட்டுமே பேசியவர்கள். அப்ப அவங்க இந்து மத கடவுளான முருக கடவுளை பத்தி எடுக்கும்போது நாங்க ஏன் சந்தேகப்படாம இருக்க முடியும்? எனவே எங்களுக்கு அந்த சந்தேகம் வருகிறது. எனவே வெற்றிமாறன் அவர்கள் கண்டிப்பாக இந்துக்களை, முருகரை, முருக பக்தியை இவர் எதிலும் கேலி கிண்டல் செய்யறதுக்கும்
அல்லது தவறான ஒரு வரலாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த திரைப்படம் எடுக்கின்றார். இந்து விரோதிகள் இதற்காக பணம் கொடுத்து அவரை எடுக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்து விரோதின்னு வரும்போது இந்த படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் அவர்கள் தான். இப்போ இந்த ஒரு தமிழ் சினிமால இந்த ஒரு ஆன்மீக ரீதியா இருக்கிற சில ஆக்டர்ஸ் பார்த்தா ரஜினிகாந்த் சொல்லலாம். அதை தாண்டி பெருசா யாருன்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்கள். எல்லா படம் ஆரம்பிக்கும் போது ஓம் நம சிவாயா சொல்லிட்டு அந்த ஸ்லோகனோட தான் ஆரம்பிப்பாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு அவர் ஏன் இந்த மாதிரி எடுக்க போறாரு? அதாவது இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அவர் தான் கரு. ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் காசு போறவர் இவரு தானே. பணம் கொடுக்கலாங்க. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சூர்யா என்கின்ற ஒரு நடிகர். அந்த சூர்யா என்கின்ற நடிகருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருமணமான பிறகு ஜோதிகா. ஜோதிகா அவர்களுக்கு பின்னணியில பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து அவங்க திரைப்படங்கள் எடுக்கிறதுலாம் இருக்கட்டும், அல்லது திரைப்படங்களுக்காக அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க நிறைய திரைப்படங்கள் மூலமாக சாதி ரீதியான பிரச்சனைகளை அவங்க எந்த ஏற்படுத்துறதுக்கான முயற்சி படத்துல நடந்துச்சுங்க. சாதி ரீதியான பிரச்சனைகள் அவங்க வந்து ஜெய் சொல்லி பீம்னு ஒரு படங்க. ஜெய் ஜெய் பீம்ல பீம்ல என்ன சாதி ரீதியான பிரச்சனை? ஜெய் பீம் என்ன சாதி ரீதியான பிரச்சனைனா, அந்த படத்துல எத்தனையோ உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெயர்கள் இருக்கும் பொழுது அந்த கேரக்டர் போலீஸார் இருக்கும் கேரக்டருடைய பேர் குரு மூர்த்தி. வச்சாங்களா? குரு என்று சொன்னால் சார் நீங்க நீங்க எல்லாத்தையுமே வந்து பொத்தாம் பொதுவா மட்டும் சிந்திக்காதீங்க சார். இல்ல நேரடியாக பொத்தாம் ஜாதி பொதுவா வன்மத்தை அந்த இல்ல அந்த திரைப்படத்திலே படத்துல வந்து கேலண்டர்ல ஒரு தேவையான ஒரு என்ன தேவையில்லாத படம் சார் ஒரு அது? புகைப்படம் இருந்துச்சு. அது மன்னிப்பு கேட்டு அவங்க சார் நீக்கிட்டாங்க. நான் அது ஒண்ணு ஓகே. சொல்றது முதல்ல நீங்க கேளு. ஜெய் பீம்னு சார் நான் வரும்போது சொல்றது அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் எடுத்துட்டு வரீங்களே தவிர அந்த இருளர் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரு பெரிய விஷயத்த நம்ம எல்லாரும் மறக்கிறோம்ல. சார் நீ இருளர் மக்களுடைய ஒரு உண்மையான நிகழ்வுகளை நீங்க எடுத்து சொல்றதுல நாங்களும் வரவேற்கிறோம். அதுல ஒரு சாதியை அந்த நான் கேட்கிறேன் சார், அந்த காவல்துறை சார்ந்தவர் ஒரு சாதி அடையாளத்தோட பின்னாடி வச்சு அவர் பேர் குருமூர்த்தின்னு வச்சாங்க. குரு யார் சார்? மாவீரன் குருனா வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் பேரை வச்சாங்க. அதான் அவங்களோட உள்நோக்கம். இல்ல நீங்க மறுக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க சார், பொதுவா சொல்லுங்க சார். இல்லன்ற அவங்களோட உள்நோக்கம் இல்லன்னு நினைக்கிறீங்களா? குருன்றது சாதாரண நேமா ஏன் யாரு வேணா வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்ப நீங்க வந்து வன்னியர் சங்கத்தினுடைய இல்லங்க, கேலண்டர் வச்சது காரணம் என்ன? அதுக்கு தான் அவங்க வந்து சார், நாங்க நான் தப்பு ஒண்ணு கேக்குறேன் பண்ணிட்டோம். நாங்க அந்த சார், சீன் நாங்க இத எடுக்கிறோம்னு பாருங்க, இந்த எடுத்துட்டாங்க. வந்து அதான் சொல்றேன். நீங்க கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டுன்னு நினைப்பீங்களா? நான் கண்ண முட்டை உலகம் அப்புறம் இருக்குன்னு நீங்க நினைக்கல. பின்ன அவங்களுக்கு அதுக்கு எவ்வளவு அவங்க வக்காலத்து மன்னிப்பு வாங்குறீங்க? கேட்டாங்க. நான் அந்த அந்த அப்ப ஒரு தப்பு பண்ணிருக்காங்க புகைப்படத்தை ஒத்துக்கிறீங்களா? நான் தப்பு அதுக்கு தாங்க அவங்க மன்னிப்பு கேட்டு correct. எடுத்துட்டாங்க. இப்ப நான் சொல்ல வரேன். இப்ப நான் சொல்ல வரேன் இல்ல கேளுங்க இல்ல சார். நான் ஓகே நீங்க சார் சொல்லுங்க, அவங்க நானும் வரேன். மன்னிப்பு கேட்டாங்களா? அவங்க செஞ்சது தப்பா ரைட்டான்றது நான் வரல. அவங்களுடைய உள்நோக்கம் என்பது வன்னியர் சமுதாயத்தை அந்த படத்துல அந்த போலீஸ்காரர் நடிச்சார் பாத்தீங்களா? உண்மை கதையில சந்துரு அவர்கள் உண்மை கதையில அந்த காவல்துறையை சார்ந்தவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவரா? சொல்லுங்க சார். கிடையாது. மாற்று சமூகத்தை சார்ந்தவர். அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அது தெரியுங்களா? ஆனால் இந்த இந்த சூர்யாவினுடைய குடும்பம் அந்த பின்னணியில தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஒரு சமுதாயத்தை மாற்றி வன்மத்தோடு அந்த திரைப்படத்தில் எடுத்தாங்க சார். அப்ப ஒரு திரைப்பட காட்சிகள்ல நீங்க இருளர் மக்களை இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி செய்திருக்கிறார் என்கின்ற மக்கள் மத்தியில எத்தனை பேருக்கு சார் பரப்பி இருக்காங்க? அப்ப இந்த ஜாதி அந்த ஜாதியை நீங்க வந்து காயப்படுத்தலையா? காயப்படுத்தினாங்கல்ல. அந்த மாதிரி இந்த படத்திலையும் அதுல கேட்டாக்க தனுஷ், அதுல பாத்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள், அவர் எவ்வளவு பெரிய பக்திமான், முருகரா நடிச்சவர், முருக கடவுளா நடிச்சவர். அவர் மிகப்பெரிய ஆன்மீக நம்பிக்கை உடையவர் தான். சூர்யா அவர்களும் பாத்தீங்கன்னா திருப்பதி கோயிலேருந்து எல்லா கோயிலுக்கும் போறாரு. ஜோதிகா அவர்களும் போறாங்க சார். அதனால பக்தி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரியான சதிகள்ல வந்து அவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப தனுஷுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன். நீங்க பணம் போடுறீங்க. நீங்க பணம் போட்டு எடுக்கிறத உங்க பணத்துல உங்களுக்கு பணம் போட்டு திருப்பி கொடுக்கறதா பேர்ல தமிழ் கடவுள் முருகருக்கு எதிராக அவர்கள் ஏதேனும் விதைகளை விதைப்பார்கள். நச்சு விதையை கண்டிப்பாக விதைப்பார்கள் சார். தனுஷ் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங்கே 2029ல போறாங்க. இப்போ தனுஷ் மட்டும் தான் நடிக்க போறாருன்னு முதற்கண்டு அறிவிப்பு தான் வந்திருக்கு. நீங்க எப்படி இது ஒரு தமிழ் முருகருக்கு இல்ல இந்து மதத்துக்கு எதிரான படமா இருக்கும் நீங்க வந்து சொல்றீங்க? அதை தாண்டி அறிவுமதி கதை அவரோட நாவல்ல இருந்து எடுக்க போறான்னு சொல்லிட்டாங்க. அந்த நாவல்ல அவரோட பர்சனல் வியூவா அவரோட ஒரு வியூவா அவர் எடுத்திருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா ராமாயணம் எடுத்தாலுமே ராமாயணத்துலயுமே நிறைய பேர் அவங்களோட வெர்ஷன்ஸை ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ஒரு தமிழ் முருகன் சொல்லிட்டு அவர் ஒரு வெர்ஷன் ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னும் படமே நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ள ஏன் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு? படம் வரட்டும், அட்லீஸ்ட் ஒரு டீசர் வரட்டும், அப்படி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய முன்மொழி. அது என்ன காரணம்னா இந்த ஒரு நபர் போதும் சார். அறிவுமதி என்கின்ற நபர் போதும், வெற்றிமாறன் என்கின்ற நபர் போதும். இவர்களுடைய பின்னணி, இவர்கள் இதுக்கு முன்னாடி கடந்து வந்த காலங்கள்,
இவர்களுடைய கருத்துக்கள், இவர்களுடைய சிந்தனைகள், இவர்களுடைய சித்தாந்தங்கள், இவர்கள் திரைப்படத்திலே என்னவெல்லாம் திணிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இவர்கள் கண்டிப்பாக நல்ல முறையில எடுப்பார்கள் என்று நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன் சார். நீங்க நம்புறீங்க, நான் நம்பல. ஏன்னா வெற்றிமாறன் என் கருத்து நம்ப மாட்டேன் சார். வெற்றிமாறன் நம்ப மாட்டேன் நேஷனல் சார். அவார்டு வாங்கியிருக்காரு சார். 2 நேஷனல் அவார்டு வாங்கிக்கிறாரு. ஏன் அவரால் எடுக்க அவார்டு முடியாதா? வாங்கட்டும், எவ்வளவு திரைப்படத்துல பெரிய டைரக்டர் அவர் இருக்கட்டும், ஆனால் அவருடைய சிந்தனைகள், சித்தாந்தங்கள் இந்த சமூகத்துக்கு சீர்கேடு. சார், எந்த வடச்சென்னை வகையில படத்துல எடுத்து சார், சீர்கேடு? வடச்சென்னை படத்தின் மூலமா என்ன இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வராரு? சென்னை மக்கள் என்ன சொல்ல வராரு? வடச்சென்னை மூலமா நீங்க ரவுடிசத்துக்குள்ள போனா உங்க வாழ்க்கை மோசமா தான் போகணும் அவர் எடுத்துட்டு வருவாரு. அப்படியா அவர் லாஸ்ட்ல தனுஷ் அவர்கள் ஃப்ரெண்டிட்ட சொல்லும் போது நாங்க தான் இந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம், நீ படிச்சவன், நீ தான் இந்த விஷயத்துக்குள்ள வெளியே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கரு இருக்கும். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா வடச்சென்னையில ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்ட வார்த்தை, இதை மட்டும் தான் பாக்குறீங்களே தவிர ஒரு படிப்புன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க நீங்க ஒரு மறுக்கிறீங்க. மாணவர்கள்ட்ட இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த வடச்சென்னை பார்த்த இளைஞர்கள்ட்ட போய், கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் கேளுங்களேன், அந்த அளவுக்கு தாதா எந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணணும் சார், அதை தான் சார் அவர் கத்து கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகளும் அவர் பேசுற அந்த படத்துல நீங்க உச்சரிச்ச சொல்ற இந்த வார்த்தைகளும் விஷயத்த நான் கண்டிப்பா வடச்சென்னை மக்களை மறுப்பேன். இழிவுபடுத்துறாங்க சார். நான் வடச்சென்னை மக்கள் சார், நான் அப்புறம்? நார்த் மெட்ராஸ், நான் நியூ அப்ப வாஷிங்டன் நீங்களும் ஸ்டேட். அதை நான் படத்தை சொல்றேன், எடுத்து நான் அவர் சொல்றேன். பண்ணது தப்புன்னு அவரு சொல்லுங்க இந்த சார். படம் 2018 ரிலீஸ் ஆனது. 2018 காலகட்டத்துல இந்த மாதிரி இருக்கு சொன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். அவர் எடுத்தது 1980. வடச்சென்னை எப்போ அப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அப்படி இருக்கா கேட்டா அப்படி கிடையாது. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, வடச்சென்னை எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக ஸ்தலம் தெரியுமா? சார் நீங்க வெறும் ஆன்மீக சார், ஸ்தலத்தை பத்தி பேசுறீங்க. அவ்வளவு புனிதமான நகரம் சார் வடசென்னையை. இப்ப உதாரணத்துக்கு வெளிநாடுகள்ல, வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த திரைப்படத்தை அவர்கள் மொழியில பார்க்கும் பொழுது சென்னை என்ற ஒரு மனநிலையை எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்னையினுடைய பெருமைகளை, தர்மமிகு சென்னைன்னு வள்ளலார் சொன்னார் சார். அந்த வள்ளலார் நகருக்கு தான் சார் உங்க வடசென்னை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அந்த வள்ளலார் 38 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே, இந்த சென்னையிலே, வடசென்னையிலே வாழ்ந்திருக்கின்றார். பட்டினத்தாரனுடைய வாழ்க்கை இந்த வடசென்னை மண்ணிலே இருந்திருக்கிறது சார். எப்பேற்பட்ட ஒரு மகான்கள் இருந்த இந்த சென்னையினுடைய பெருமைகளை நீங்க எடுத்து அதுல சேருங்க. வடசென்னைன்னு சொன்னா அதுல வள்ளலார் இருந்தாரு, பட்டினத்தார் இருந்தாரு. இப்பேற்பட்ட ஒரு சென்னை, இப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு பூமி, இப்பேற்பட்ட இடத்துல நாங்க பூம்பாவை என்கின்ற ஒரு பெண் உயிர் தெழுந்தார் சார். இதே நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர், இந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உண்மையான அதிசயங்களும் பெருமைகளும் இந்த உலகத்துக்கு சொல்லப்படுவதில்லை. இந்த வடசென்னை என்று சொன்னாலே ரவுடிகளும் சாக்கடைகளும் சேரிகளும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் கலீஜானவர்கள்ன்ற மாதிரியான சிந்தனைகளை இந்த மண்ணுக்கு விதைத்திருக்கிறார்கள், விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒரு ஆள் தான் இந்த வெற்றிமாறன். அப்படிதான் சார் பாக்குறேன் நானு. அப்படிதான் சார் கருத்து போய் சேர்ந்திருக்கு. சரி, இப்ப இந்த ரவுடிசம், இந்த வடசென்னையினுடைய ரவுடிசம், அதுல பாத்தீங்கன்னா மயிலை சிவகுமார்னு சொல்லி அவருடைய கதைகளை எல்லாம் சேர்த்து திரைப்படங்களை எடுக்க ஆரம்பிச்சு. மயிலாப்பூர் வடசென்னையில வராது சார். வடசென்னையில வராதுன்னா நல்லா தெரியும். சென்னைக்குள்ளதான் சென்னை சார். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இவைகள்லாம் நமக்கு தெரியும். வட சென்னைனால வெளியில இருக்கக்கூடியவர்கள் சென்னை தான். இது எப்படி சென்னை தான் சார். அவங்களுடைய மனநிலை என்ன சார் என்னன்னு இருப்பாங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலையை இவர் உருவாக்கி இருக்காருன்ற. நீங்க அதை உருவாக்கல, சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன விஷயம், அந்த படத்தோட கதை என்பது 1980 90கள் நடந்த கதை. என்னோட கருத்துன்னா, நீங்க 2019 2026 இந்த மாதிரி நடக்குது சொன்னா முதல் ஆளா வடசென்னையில இருக்க நானே எதிர்ப்பு தெரிவிப்பேன். இப்போ இந்த மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்ட்டு. 1980 அந்த சில பகுதிகள்ல நடந்த விஷயங்களை அவர் எடுத்திருக்காரு. நானே சின்ன வயசுல அங்க ஸ்லம் இருந்துச்சு. காலப்போக்கில் அந்த ஸ்லம் எப்படி மெயின் ரோடா ஹைவேவா மாறிச்சு நானும் பார்த்திருக்கேன். ஓகேங்களா, அவர் சில விஷயங்கள் சொல்றாரு. அதை தாண்டி அவரோட எல்லா படங்கள்லயுமே வயலன்ஸ், கெட்ட வார்த்தைகள் இதுதான் இருந்தாலும் லாஸ்ட்ல ஒரு பொதுமையான கருத்துன்றது படிக்கணும் 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 இருக்கும். இந்த இளைஞர்களுக்கு என்னென்ன வார்த்தைலாம் இளைஞர்களுக்கு தெரியாம இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்ல சார்? இளைஞர்கள் இது படம் பார்த்தா கெட்டு போறாங்களா சார்? படம் பார்த்து தான் சார் இன்னைக்கு இந்த சமூகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு திரைப்படத்தினுடைய இன்னைக்கு ஜோசப் விஜய் என்கின்ற முதலமைச்சர் இன்னைக்கு உருவாயிருக்காருன்னு சொன்னா திரைப்படம் சார். திரைப்படம் இல்லாமல் ஒருவர் 2 ஆண்டு காலம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்துட முடியுமா? திரைப்படம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ள புகுறுது சார். அவன் மனசுல பதியுது. இன்னைக்கு விஜய் அவர்களை ஹீரோவா பார்த்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மனசுல வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனார். அப்ப இந்த திரைப்படம் என்பது ஒரு மனிதனுடைய எண்ணங்களை மாத்துக்குது. மனிதனுடைய மனசை நல்லவனாகவும் மாத்தும், கெட்டவனாகவும் மாத்தும். அப்ப இந்த திரைத்துறையில சமூக அக்கறையோடு, இப்ப நீங்க 1980களில் இருந்த காட்சிகளை வடசென்னையை காமிச்சாருன்னு நீங்க 2019 2020 இப்ப அவர் எப்ப திரைப்படம் எடுத்தாரோ அந்த காலகட்டத்துல இப்படி மாறி இருக்கு இந்த வடசென்னை அப்படின்னு ஏதாவது காட்சிகள் வந்துச்சா? சொல்லுங்க சார். முடியல சார். அந்த காட்சிகளை கதை இன்னும் முடியல சார். அது இன்னும் சமூகத்தை இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் சீர்கட்டதுக்கு அப்புறம் அவர் முடிஞ்சா என்ன முடியாட்டி என்ன கதை?
சார் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், திரைப்படம் என்பது பொழுதுபோக்காக இருக்கலாம், திரைப்படம் என்பது மக்களுக்கு ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கலாம் சார். திரைப்படம் என்பது சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும் சார். சார் இன்னைக்கு நீங்க நாகரிகமா நம்ம உடை அணிகிறோம், எதுக்காக அணியணும்? சமூகத்தினுடைய அக்கறை தானே, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் தானே. அப்ப அந்த நாகரிகமும் அந்த சமூக அக்கறையும் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, பொது இடங்களிலும் இந்த மாதிரியான திரைத்துறைகளிலும் இருக்கணும் சார். அப்ப நீங்க சொல்லுகின்ற கருத்தின் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்களை இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்துங்க. நகைச்சுவையை கொண்டு வாங்க, உன் பழங்காலத்து கருத்துக்களை சொல்லுங்க. அந்த கருத்துக்களோடு சேர்ந்து இன்றைய சமூகம் எப்படி மாற வேண்டும் என்பதை ஆணித்தனமா சொல்றதுக்கு நீங்க பழகணும். ஆனா இந்த தமிழ் முருகன் இந்த திரைப்படத்தில் அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் இவர் வைப்பாரா? அதை தாண்டி தமிழ் முருகன் அந்த ஒரு நாவல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு கடவுளே இல்ல, இந்த மாதிரி ஒரு ராஜா, ஒரு பழைய தமிழ் ராஜா, அவர் எப்படி இந்த ஒரு நிலத்தை ஆண்டாருன்ற அவர் ஒரு வருஷனை தான் எடுத்து வைக்கிறாரு. பல நூல்கள்லயுமே நம்ம தமிழ் கடவுளை வந்து, தமிழ் முருகரை வந்து, முருகர் கடவுளை வந்து நம்மளோட பூர்வக்குடி, நம்மளோட முன்னோர்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். நல்லது சார். இயேசு கிறிஸ்து எப்படி சார், மனிதரா கடவுளா? மனிதரா பிறந்தாரு, கடவுளா மாறினாருன்னு சொல்றாங்க. மாறினாரா? எப்படி மாறினாரு? அதான் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரு சொல்றாங்கல்ல. சொல்றாங்க, ஆவணம் இருக்கா? அதே மாதிரி முருகர் கடவுளா தான் இருந்தாரு. ஒரு அறிவு மதிக்கு தைரியம் இருக்கா? இயேசு கிறிஸ்து மனிதர், தெய்வம் இல்லை, தெய்வமானதற்கான சான்றுகள் இல்லை. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு இந்த நாட்டுல சார் அவர் எங்க பிறந்தாரு? இந்த நாட்டுல எடுக்கிறது கூட அவருக்கு தைரியம் இருக்கா? அவர் எடுக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் அந்த சமுதாய மக்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இது மாதிரி திரைப்படம், இயேசு ஒரு மனிதன், இப்படி ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, வெற்றிமாறன் எடுக்க சொல்லுங்க பாப்போம். எடுப்பார் அவரு? எடுக்க முடியுமா சார்? மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஜனவரி 1னாக்க புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆண்டுகள் தான் அந்த ஆண்டு. அப்ப டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள், ஜனவரி 1 புத்தாண்டு. அப்ப அந்த 5 நாள் எப்படி இடைவெளி? இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ல இருந்து தானே சார் ஆரம்பிக்கிறோம். ஏன் அந்த 5 நாட்களினுடைய இடைவெளி இருக்கு சார்? அந்த குளறுபடிகளும் அந்த கற்பனை கதைகளும் இந்த நாட்டில நடைமுறைப்படுத்துறாங்க. இது மூட நம்பிக்கைன்னு அறிவுமதி சொல்லுவாரா சார்? ஒருத்தவங்களுக்கும் இன்னொரு கதை கற்பனை கதையா தான் சார் இருக்கும். நீங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஒரு மன்னர் ராஜான்னு நீங்களே கதைக்கு வந்துட்டீங்க பாருங்க. நீங்களே உங்க மனசுக்குள்ள வந்துட்டீங்க பாருங்க. அவர் ஒரு சொல்றாரு பாருங்க. அந்த வெர்ஷன் அவர் சொல்றாருல, இந்த வெர்ஷனை சொல்றதுக்கு அவருக்கு துணிச்சல் இருக்கா? நாங்க ரிலீஸ் பண்ணட்டும், தப்பா இருந்தா நாங்க கேள்வி கேக்குறோம் தான் நாங்க சொல்றோம். பதில் சொல்லுங்க சார். அதுதான் சார் கருத்து சொல்றோம். யாரு வேணா எந்த படம்னா எடுக்கலாம், நம்ம போய் தலையிடவே முடியாது. இந்த அறிவுக்கு, இந்த அறிவு மதின்றார்ல, இந்த என்ன பொறுத்த வரைக்கும் அறிவு கெட்டவருக்கு ஏன் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் என்று படம் எடுப்பதற்கு தைரியம் இல்லை? சொல்லட்டும், வாயில சொல்லட்டும் சார். நான் வந்து அவர் பதில் சொல்லுவாரு. நான் இயேசு கிறிஸ்துன்னு இங்க பேசுறது தமிழ் கடவுள் முருகர் பத்தி தான். கட்சியை பொறுத்தவரை நீங்க சம்பந்தம், நீங்க தான் இயேசு கிறிஸ்துன்னு போயிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறது தமிழ் கடவுள் தானே. ஏங்க முருகர் சம்பந்தம் இல்லாம அறிவுமதி எடுக்கலாம். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி கேட்க மாட்டீங்களான்ற கேள்வியை நான் கேட்க கூடாதா? அவர் பதில் சொல்லுவாரு. நான் அந்த டாபிக் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட இல்ல, நீங்க அவர்கிட்ட தான் வைக்கிறீங்க. அது எனக்கு மூலமாக அறிவுமதியா இருக்கட்டும், வெற்றிமாறன், நான் என்ன கேக்குறேன்னா, அறிவுமதி முருகர் வச்சு எடுக்க கூடாதுன்னு நான் கேட்கும் போது, நீங்க சம்பந்தம் இல்லாம ஏன் இயேசு கிறிஸ்துவர் வச்சு எடுக்க கூடாது எடுக்க மாட்டாங்க கேக்குறேன் சார். எடுக்க மாட்டாங்கிற, ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை விட மாட்டாங்க. இப்ப நான் வந்து வாய்மொழியா பேசிட்டு இருக்கேன்ல, அவங்க வாய்மொழியா பேச மாட்டாங்க. வரலாற்றை நீங்க முழுமையாவே தெரிஞ்சுக்கணும். இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்கின்ற திரைப்படம் அமெரிக்காவில் எடுக்கப்பட்டது. அந்த படம் இந்தியாவில் வெளியிடக்கூடாது என்பதற்காக 3 நாட்கள் சென்னை மவுண்ட் ரோட்டிலே திருப்பாதி அவர்கள் கமிஷனராக இருந்த போது, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலே மவுண்ட் ரோட்ல 3 நாள் வந்து முழுக்க என்ன பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணாங்க. ஏன் சார்? அது திரைப்படம் தானே, அது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லையான்னு சொல்லி ஏன் சார் இந்த பொது ஊடகவியலாளர்களோ அல்லது அறிவுமதி போன்றவர்களோ, அவங்களாம் நாத்திகவாதிகள், அவங்களாம் வந்து கடவுள் வந்து மறுப்பாளர்கள், அவங்களாம் வந்து ஏன் சார் கேள்வி கேட்கல? இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் வெளியிட்டா என்ன தப்புன்னு ஏன் சார் கேட்கல? அப்ப அவர்களுடைய அந்த எதிர்ப்புகளை எல்லாம் வாய்மூடிட்டு இவங்க கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கருத்து சுதந்திரம்லாம் இல்லை. எது அந்த முஸ்லீமை பத்தி இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களை பத்தி இருக்கக்கூடாது. ஆனா இந்துக்களை பற்றி மட்டும் நாத்திகவாதிகள், கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க பார்வையில எடுத்துட்டே இருப்பாங்க படத்தை. அது இறை நம்பிக்கையாளர்களை, முருக பக்தர்களை இவர்கள் கொச்சைப்படுத்துவதற்கான சதி. எனவே எங்களோட எதிர்ப்பை நாங்க பதிவு பண்ணுவோம் சார்.
எங்களுக்கு அது உரிமை இல்லையா? அதை தான் நாங்க எதிர்ப்பு. சரி, ஓகே. ஜூனியர் என்டிஆர் படம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது பார்ன் இன் நார்த், நார்த்தில் பிறந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? கடவுளுக்கு வந்து எங்கும் நிறைந்தவன் ஏக இறைவன். எங்களுடைய முருகரை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் மொழியை அகத்தியர் மூலமாக இந்த மண்ணுக்கு வழங்கியவர். அவர் இந்த இந்த மண்ணிலே பிறந்தார், இந்த இடத்திலே பிறந்தார் என்கின்ற இந்த இடத்துக்குள் நாங்க வரல. எங்களை பொறுத்தவரைக்கும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இறைவனை நாங்கள் அப்படிதான் பார்க்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்கும் நிறைந்தவர்களாக தான் இறைவனை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே வந்து எங்களுக்கு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் முருகர் தமிழ் மொழியை இந்த தமிழ் மண்ணுக்கு கொடுத்தவர். எல்லாம் கரெக்ட் சார். பார்ன் இன் நார்த்துக்கு உங்க கருத்து என்ன சார்? பார்ன் இன் நார்த்ன்றது அவரை பொறுத்த வரைக்கும் ஈசன், அதாவது சொல்லுங்க, நீங்க முடியும். அதான் சார் விளக்கம் சொல்லுங்க. அவங்களுடைய கருத்தை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஈசன் சிவபெருமானின் மகனான முருகன் அவருடைய சிவபெருமானுடைய இருப்பிடமான கைலாயத்திலே பிறந்தவர் என்கின்ற அந்த ஒரு கோணத்திலே அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் முருகரை பத்தி இழிவாகவோ அல்லது முருகரை பற்றி ஒரு தவறான விஷயங்களையோ அவர் சொல்லியிருந்தாருன்னா நாம வந்து கேள்வி கேட்கலாம். சார், தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே அதுதான் சார் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது கொந்தளிச்சுது. பார்ன் இன் நார்த் நீங்க எப்படி போடலாம்? இல்ல லார்ட் முருகன் போட்டுட்டு போங்க, இல்ல முருகர்னு போட்டுட்டு போங்க. ஏன் பார்ன் இன் நார்த்னு நீங்க வந்து அது ஒரு வடநாட்டு ஒரு ஒரு கடவுளா நீங்க சித்தரிக்க போறீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே கொந்தளிச்சாங்க. ஆனா இந்து முன்னணியில இருந்து அதை பத்தி யாரா பேசுவாங்களா பார்த்து அப்ப பேசல. அறிவுமதி படம் வந்ததுக்கு அப்புறம் பேசுறீங்களே. இல்ல சார், நீங்க பார்ன் இன் நார்த் அப்படின்லாம் என்ன கிடையாதுங்க. நீங்க வந்து நீ சிவபெருமானுடைய மகன் முருகர் என்பதை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இந்த தமிழ்நாட்டுல நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ சார், நீங்க யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களோ, சிவபெருமானுடைய மகன் முருகனா இல்லையா? நீங்க சிவபெருமானோட நிறைய பேர் அங்க கைலாசத்துல இருக்காருன்றே நீங்க யாரும் ஒத்துக்கலையா சார்? நம்பிக்கை இருக்கவங்க தான் பேச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க பெரும்பாலான மக்கள் வந்து தமிழ் கடவுள் முருகர்னு வரும்போது, பார்ன் இன் நார்த்னு வரும்போது அவங்க ஏன் அதை ஏத்துக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே பெரும்பாலான மக்களோட கருத்தா தானே இங்க ஒண்ணு பார்க்கப்படுது. சிவபெருமானுடைய இடம் தான் அவருக்கு பிறப்பிடம், அவருடைய தந்தையினுடைய இடம் தான் அவருக்கு. அப்ப அவர் தந்தையினுடைய ஊரை தான் என்ன சொல்றாங்க, மேற்கோள் காட்டி வடக்கு இருக்கக்கூடிய கைலாயத்திலே ஒத்துக்கிறீங்க என்று சொல்கின்றார். முருகர் பார்ன் இன் நார்த் தான் நீங்க ஒத்துக்கிறீங்களா? சிவபெருமானுடைய ஊர் தான் சார் அவரோட ஊர். நான் அதுக்குள்ள வரல சார். அப்ப முருகர் பார்ன் இன் நார்த் நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கல சார். நான் ஒத்துக்கல சார். நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதான் நான் கேக்குறேன். ஆமாங்க சார், சிவபெருமானுடைய சிவபெருமானோட ஊர் நான் கேக்கல சார். சென்னை சார், நான் சிவபெருமானோட ஊரை கேக்கல. முருகர் அப்ப பார்ன் இன் நார்த்தா? ஆமா இல்ல அது மட்டும். ஆமா சார், ஆமா சார். அப்ப அதோட நீங்க ஒத்து போறீங்க பார்ன் இன் நார்த் தான். ஆமா, சரி, ஓகே. அதை தாண்டி அறிவுமதி படம் ரிலீஸ் பண்ண போறேன். இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்திருக்கு. நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, நல்லா ஒத்துக்கிறேன். ஓகே, சூப்பர். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து இது தப்பா எடுத்துருவாங்க சொல்லிட்டு வந்து உங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க. பட் அதை தாண்டி வேற ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு விஷயத்த நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே சார் எனக்கு. என்ன கேட்கலன்னு. இப்போ இந்த முருகர் இஷ்யூ போயிட்டு இருக்கு, இதே டைம்ல தான் மேகதாடு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது சார்பா ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கீங்களா? அதாவது கடவுள்னு ஒரு பிரச்சனை வரும், திருப்பரங்குன்ற இஷ்யூன்னு ஒண்ணு வரும்போது வரீங்க, இல்ல ஏதாவது ஒரு கடவுள் பிரச்சனை வரும்போது மட்டும் இந்து மக்கள் கட்சி வந்து கரெக்டா வந்துடுறாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க உங்க கொள்கைகளை நீங்க விட்டு கொடுக்கல. நாங்க வந்து மக்களுக்காக போராடுறோம், இந்துக்காக நாங்க போராடுறோம் சொல்லி வரீங்க. அது உங்க உணர்வு, அதை நான் மதிக்கிறேன். அதுல நான் எந்த ஒரு இடையூறுக்குள்ள நான் வரல. அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அண்டை மாநில பிரச்சனைகளோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்து மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியை நான் பார்க்க முடியலையே, அது ஏன்? அதாவது பொதுவாகவே இந்து மக்கள் கட்சி என்பது இந்துக்களுடைய உரிமைகளுக்கான முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. முதல் விஷயம். அதுக்காக நீங்க மக்கள் பணியை செய்யறீங்களா, மக்கள் பணி ஏன் செய்ய மாட்டீங்கன்றதான் உங்களுடைய கேள்வி. ஆமா, நீங்க மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காக இந்து மக்கள் கட்சி கர்நாடக அரசாங்கத்திற்கு எதிராக போராடிய போராட்டங்களை எல்லாம் உங்களுக்கு நான் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒன்று. அதே போல காவிரி விஷயத்திலும் காவேரியில வந்து அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்க, காவிரி நீர் நமக்கு எப்பொழுதெல்லாம் தர மறுத்து கர்நாடக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் அநீதி செய்ததோ, விவசாயிகளை ஒன்று திரட்டி, நல்லா தெரிஞ்சுங்க, விவசாயிகளை ஒன்று திரட்டி இதே போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் பொதுச் செயலாளராகிய நானும் பல இடங்களில் நடத்தி இருக்கின்றோம். இதை சென்னையில கூட நடத்தியிருக்கின்றோம். அதுபோல அந்நிய நாட்டு பொருட்கள், இப்ப பட்டாசு விற்பனை என்று சொன்னால் சீனாவினுடைய பட்டாசுகள் வந்து இந்த நாட்டில் வந்து விற்கிறாங்க. சிவகாசியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பட்டாசு தொழிற்சாலையிலே இருந்துதான் நம்ம பட்டாசுகளை வாங்க வேண்டும். அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய பட்டாசுகள் இங்கு விற்கக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று போராடி இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு பெண்களுக்கான எதிரான கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் நடந்தபோது அதற்கு எதிராக போராடிட்டு இருக்கோம்.
இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கும்பொழுது அதற்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். இப்படி மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதற்காகவும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க பார்க்குற பார்வையில என்னன்னா, எங்கள பார்த்தாலே காவி பார்வையில நீங்க பார்க்குறீங்க. உங்க கண்ணாடியில காவி கலர் இருக்குது. அதனால நாங்க காவியா மட்டுமே தெரிகின்றோம். ஆனால் நாங்கள் அதையும் கடந்து மக்களுக்கான எத்தனையோ சேவைகளை, எத்தனையோ போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அது உங்க பார்வைக்கு படாததற்கு என்னுடைய அதான் சார், அது ஏன் பட மாட்டேங்குது? அதுதான் நானே அது கேட்கிறேன். நீங்க பார்க்கிறது சரியில்லை. பார்வை கோளாறு. இல்ல சார், மேகதாடு பிரச்சனை வரும்போது நிறைய முக்கிய தலைவர்கள் அவங்க கருத்துக்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நியூஸ் சேனல்ஸ்ல வருது, இல்ல கார்ட்ஸ்ல வருது, நாங்க பார்க்குறோம். ஆனா எந்த ஒரு பிட் நியூஸ்லயும் எதுலயுமே இந்து மக்கள் கட்சி வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே வரலனால தானே உங்ககிட்ட நான் அது கேட்கிறேன். நீங்களே வந்து இப்போ இந்த இஷ்யூக்கே நான் உங்களை மேகதாடு பிரச்சனையை கூப்பிடல, தமிழ் முருகன் பிரச்சனை தான் ஆமா கூப்பிட்டுக்கிறேன். ஆமா. சோ உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த ஒரு வட்டத்துக்குள்ள தானே சுருக்க பாக்குறாங்க. நீங்க அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி எனக்கு அதாவது தெரியுது. சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல்னு இருக்கும். இப்ப திகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திராவிடர் கழகத்தை பார்த்து நீங்கலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா? திராவிடர் கழகம்னா எதுக்காக நீங்க மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க என்ன போராடி இருக்கீங்க? நீங்க வந்து யாரு? திராவிடர் கழகம். ஏன் சார்? வீரமணி அவர்கள். ஐயோ சார், வீரமணி அவர்கள் போராட்டத்துல நீங்க எடுத்து காட்டுங்க. நீங்க காட்டுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களா? நான் உங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுக்குறேன். ஆனா நீங்க வந்து திராவிட பாத்தீங்கன்னா, கழகங்கள் கடந்த ஒரு 70-80 வருஷமா என்ன போராடிட்டு என்ன இருக்காங்க எல்லாருமே போராடிட்டு தெரிஞ்ச இருக்காங்க? விஷயம் கடவுள் தான். மறுப்பு போராடுவாங்க, பிராமண எதிர்ப்ப போராடுவாங்க, பூனல இருக்கிறதுக்கு போராடுவாங்க, இல்ல, கருவறை நுழைவு உங்க போராட்டம் பார்வைகளுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் தெரியுது. நீங்க அதுதான் நான் நீங்க கேக்குறேன். பாருங்களேன். இல்ல, நீங்க என்கிட்ட கேட்டீங்களா அதே கேள்வி தான் இப்ப உங்ககிட்ட நானே கேக்குறேன். இல்ல அதாவது அதை நல்ல தாண்டி கருத்துக்கள் இது கீழ் சமுதாயத்துல இருக்க நிறைய மக்களுக்காக போராடி இருக்காங்க. நிறைய பொது கோவில்ல வந்து சில மக்கள் போக கூடாது சொல்லும்போது அந்த எதிர்க்கு அப்ப அது அந்த எதிர்ப்பு திராவிடர் தெரிவிச்சு பண்ணிருக்காங்க. கழகத்தினுடைய அந்த ட்ரஸ்டி இருக்கு சார். அந்த ட்ரஸ்டில ஜான் பாண்டியன் கேட்டார். அவர் வந்து யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர். யாரு? வீரமணி. அவர் நம்ம சுபவீர பாண்டியன் அவர்கள் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்கள். பட்டியலின மக்களுக்கான முக்கியத்துவத்தை அந்த ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா வீரமணியினுடைய பையனை தான் வந்து ட்ரஸ்டினுடைய முக்கிய பொறுப்புல போட்டிருக்கு. ஏன் வந்து ஒரு பட்டியலினத்தவர் அந்த ட்ரஸ்ட்ல சேர்க்கல அப்படின்னு ஜான் பாண்டியன் அவர்கள் கேட்டார் சார். அதுக்கு பதில் இந்த வீரமணி சொன்னார்னா நமக்கு சந்தோஷம். எனவே அவர்கள் இந்த பட்டியலின மக்களுக்காக போராடுறது வரதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஃப்ராடுத்தனம். இன்னும் நிறைய கதை இருக்கு. ஈவேரா அவர்கள் வந்து ஏன் வந்து துணி விலை ஏறிச்சுனாக்கா இந்த சமூகத்தை பேரை சொல்லி அவங்கெல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால விலை ஏறி போச்சுன்னாரு. இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக எவ்வளவுலாம் செய்திருக்காங்கிறது நிறைய உதாரணங்களை நான் மேற்கோள் காட்ட முடியும். அது தனி ஒரு விவாதமா வச்சு. கடைசியா தமிழ் முருகன் படம் என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ் முருகன் படம் முருகரை பற்றியோ தமிழை பற்றியோ சிறப்பாக இந்த தமிழ் மக்களுக்கும் உலகத்திற்கும் கொண்டு செல்வதற்காக திரைப்படம் எடுத்திருந்தால் நாங்கள் இந்த படத்தை வரவேற்போம். அப்படி இல்லாமல் தமிழ் கடவுள் முருகனை அவர் ஒரு காட்டிலே வாழ்ந்தவர், அவர் காட்டில் இருந்த ஒரு சாதாரண மனிதர், அப்ப கடவுளாக நாம வணங்கிட்டு இருக்க ஒரு முருகரை இவர்கள் மனிதராக காட்டுவதற்காக இவர்கள் அந்நிய நாட்டினுடைய கைக்கூலிகளாக செயல்படுகின்றார்களா? ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாடு முழுக்க கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்காக மிஷினரிகள் பல வேலை செய்யறாங்க. அப்ப முருகருடைய பக்தியை, முருகனுடைய சிந்தனைகளை குறைத்தால்தான் இங்கு இயேசு கிறிஸ்துவை வளர்க்க முடியும், கொண்டு செல்ல முடியும் என்கின்ற சிந்தனையின் காரணமாக அவர்கள் பல திட்டங்கள் தீட்டுகின்றார்கள். அதுல பல பேர் இன்னைக்கு ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மதமாறிய கிறிஸ்தவர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வெற்றிமாறன் அவர்களும் அறிவுமதி அவர்களும் இங்கே முருக கடவுள், அவர் கடவுள் இல்லை, அவர் மனிதர், மனிதர் என்று சொல்வதை விட அவர் காட்டுவாசி, அவ்வளவுதான் அவருடைய பெருமை என்று காட்ட சித்தரிக்க நினைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் நாங்கள் காட்டுவோம். 2029 இந்த படத்தோட ஷூட்டிங் போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ 2029 ஆரம்பிச்சா எப்படி இருந்தாலும் 2029 எண்டில் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் ஆகும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த படம் என்ன மாதிரியான கதை, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே ப்ரொபகண்டா மூவிஸ் நிறைய வருது. எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்த, அவங்களோட கருத்தை வந்து அவங்க விதமாக ஒன்று சொல்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் ஏற்றுக்கினா தான் இந்த படம்ன்றது வெற்றி அடைஞ்ச படமாக இருக்கும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிற கருத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, இல்லை வெற்றிமாறன் அறிவுமதி சொல்கிற கருத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்களான்ட்டு அன்றைக்கி நம்மளுக்கு விட தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.